அமைச்சர் மரியாதைக்குரிய திரு KN நேரு அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நல்ல அடையாளம் பார்த்துக்கிட்டேன். தனியா வருவில வாடி பையன் சார் இந்த பால்சாமி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா கரிஸ்மாட்டிக் லீடர், மக்கள் மத்தியில சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிற தலைவர் திமுக தலைவர். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண ஜனங்களோடு நாங்கள் நல்லா வேலை செய்கிறோம். ஜனங்களுக்கு எங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருக்கோம். ஜனங்களும் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஏதோ சந்தேகமா இருக்கு. சிரிக்காதீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்துல சொன்னதுதான், தினமும் தூங்கி எந்திரிச்சா என்ன நடக்குமோன்னு ஒரு யோசனையா இருக்கு. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த அமைச்சர்கள் இந்த குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஆனாலும் ரொம்பவும் கிருத்துவம் பிடிச்சி அலையறீங்கடா அந்த ஊர்ல. ஏன்னா ப்ளீஸ், நீங்க சீனியர்ஸ்க்கெல்லாம் அதுவும் திமுகலே ஆரம்பத்திலேருந்து பயணித்தவர்கள்லாம் இருக்கிறீங்க. குறிப்பா அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வந்தா உடனே அமைச்சர் பதவி, மற்ற பதவிகள்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு வருது. அப்போ பேஸா இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோட மனநிலை எப்படி இருக்கும் சார்? எல்லாரும் கிச்சாங்கிச்சான்னு வேலை வாங்குவாங்க சார். அதை செய், இது செய், அதை பண்ணு, இதை பண்ணுன்னு. என்னடா இழிச்சவாய பாருங்க, கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அந்த அதிருப்தியை தாண்டி என்னென்ன விஷயங்கள்ல திமுக வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறது? தமிழ்நாட்டில் முக்கியமா மக்களுக்கு தேவையானது குடித நீர் கொடுக்கணும், சாலைகள் போடணும், மருத்துவ வசதி கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த பணியை இந்த அரசு மிக சிறப்பாக செய்திருக்கு. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. 2026 தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திமுக தான் முதலில் களத்துல இறங்கி வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டீங்க. இந்த ஸ்பீடு அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு நம்ம பாக்குறது சார்? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எனவே திமுக என்பது தமிழக மக்களோடு ஒன்று இரண்டரை கலந்து, தேர்தலாக இருந்தாலும் பொதுப்பணியாக இருந்தாலும் இங்க பேசிக்கிட்டு ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்கள் பணியை முன்னிறுத்தி செய்யக்கூடிய இயக்கம் திமுக. எப்பா சாமி, போதும்டா ஓட்டது, ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட பெரும்பகுதியான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தான். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? மக்கள் மத்தியில முதல் இடமாக நம்முடைய திமுக விளங்கி வருகிறது. மக்கள் ஆதரவு நிறைய இருக்கிறது திமுகவுக்கு. இந்த பெரிய தத்தி சின்ன தத்திக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது, தெரியாது. யார சொல்றேன்னு தெரியல. யார் சின்ன தத்தி பெரிய தத்தின்னு தெரியாதா? யார் ஆண்டு தமிழ்நாட்டை அவங்களாம் சொல்ற சின்ன தத்தி பெரிய தத்திங்க. பெரிய தத்திக்கும் எதுவும் தெரியாது, என்ன நடக்குது. சின்ன தத்திக்கும் எதுவும் தெரியாது. மக்கள் ஆதரவு நிறைய இருக்கிறது திமுகவுக்கு. மிஞ்சி மிஞ்சி போற காரி துப்புறாங்க. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்க. ஆனா உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய CPM உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் பேசும்போது கூட பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல. அப்ப திமுக இத நிறைவேற்றணுங்கிறாரு. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றது? நீங்க ஏதாவது சொல்லுதான்னு அவங்களும் கட்சி நடத்த முடியும். கட்சி நடத்துறது ஏதாவது சும்மா இருந்தாங்க, எல்லாருக்கும் மாலை போட மாட்டாங்கல்ல. அப்ப இருப்ப காட்டிக்கிறதுக்காக இந்த குற்றச்சாட்டு அவங்க ஆமாங்க, அவங்க எப்படி போய் சொல்ல முடியும்? நீங்க எல்லாம் திமுக நல்லா செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யாராவது திரும்பி பார்ப்பாங்களா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. திமுக அப்படிங்கிறதுக்கு கூட்டணி தான் பலம் அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? திமுக தனித்து நின்னு ஜெயிக்க முடியுமா? அப்ப கூட்டணியை நம்பிதான் திமுக இருக்கு. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் இந்த முறை 2026 களம் காண்கிறார். திமுக அவரை எப்படி பாக்குறாங்க? தெளிவாக இருக்கிறார் முதலமைச்சர். நீ ஒரு அண்ட புழுக, ஒரு ஆகாச புழுக எனக்கு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க. நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம்.
நாங்கள் தைரியமாக மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கமாக தலைவராக முதலமைச்சர் இருக்கிறார். எனவே வெற்றி பெறும். ஆமா அதென்ன உங்க பேரை வெளியே விசாரிச்சல அவன் காரி துப்புற மாதிரி பாக்குறேன். காரி துப்புற மாதிரியா? என்ன விசாரிச்ச நீ? நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அப்படி விசாரிச்சாடா நீ? அப்ப துப்பத்தானடா செய்வாங்க. நம்பிக்கை தானம்மா. மக்கள் எங்களுக்கு தைரியம் இருக்கு, நம்பிக்கை பார்க்குறோம். மக்கள் நல்லா இருக்கிறாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பெண்களுடைய ஆதரவு என்பது திமுகவுக்கு, குறிப்பாக நம்முடைய தளபதிக்கு குறிப்பாக பெண்களுடைய பெரும்பகுதியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய மனநிலையை வைத்து திமுக நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் உங்கள்ட்ட ஏன்னா வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறீங்க, இதுல அரசு ஊழியர்கள் இன்க்ளூடிங் தூய்மை பணியாளர்கள் இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன காரணம் சொல்லுவீங்க? தூய்மை பணியாளர்லாம் பாதிக்கலாம். தமிழகம் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை பேச டாக்டர் ஷர்மிளா அவர்கள் வருகிறார். பேபியா? நான் தான் அன்னைக்கே உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல. எதுக்கு வந்த? செவப்பு தாயண்டோ. ஆமா உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. கேள்விக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9 10 இருக்கும். தமிழகம் யாரை விரும்புது அப்படின்னு முடிவு பண்ணி தான் 2021ல ஓட்டு போட்டாங்க. என்ன திருவாரூர் பார்ட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பார்ட்டியில கூப்பிட்டாக, அங்க எல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அவரும் தமிழகத்தை விரும்பி எந்த அளவுக்கு தமிழக மாநிலத்தை முன்னேற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற சில தரவுகளை இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட. அதான் அந்த பேச்சு. கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக அரசுல முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகள். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா? யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். பொருளாதார வளர்ச்சி மட்டும் பாத்தீங்கன்னா கடந்த 14 வருடங்கள் இல்லாத அளவுக்கு 11.2%. ஆனா திமுக ஆட்சிக்கு வரும்போது 5.5 லட்சம் கோடியா இருந்த கடன் இப்போ 9 லட்சம் கோடி ரூபாயா உயர்ந்ததுக்கு பின்னாடி திமுக அரசோட நிர்வாகமின்மையை காட்டுறதா சொல்லப்படுது. இந்தியாவிலேயே ஃபேக்டரிஸ்ல அதிகமா வேலை செய்யக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டுல இருந்து வராங்க. என்ன வேலைக்கு போறாங்க? கூலி வேலைக்கு போறாங்க. கலெக்டர் ஆகிட்டீங்களா? நீங்க டாக்டர் ஆகிட்டீங்களா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இங்க டாக்டர் மகன்கள் தான் திமுகவிலும் டாக்டர்களாக இருக்கிறார்கள். கலெக்டரா வந்தவங்க அவங்களுடைய மகன்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாடு அமைதி பூங்கா இல்லைன்னா இத்தனை பெண்கள் தைரியமா வெளியில போய் வேலை செய்ய முடியுமா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க, நியூட்ரிஷன் எடுத்துக்கோங்க, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சோஷியல் இஷ்யூஸ் எல்லாத்திலுமே. அந்த ஆளு சொல்றது உண்மையா? மேடம் இது எல்லாமே இந்த 5 வருஷத்துல தான் நடந்த மாதிரி சொல்றீங்களே. நான் 5 வருஷம் 5 வருஷத்துல தமிழ்நாட்டு எட்டிய இலக்குகளை மட்டும் தான் இன்னைக்கு நான் படிச்சிட்டு இருக்கேன். ஃபேக்டரிஸ்ல நம்பர் 1, ஜிஆர்ல நம்பர் 1 இதெல்லாம் நமக்கு எப்பயோ எட்டிட்டோம். அச்சா என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்கார்ந்து வரான்டா. இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவுல இவ்வளவையும் சாதிச்சு காட்டி இருக்கிறாரு. புடிங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. இப்ப சொல்லுங்க, திராவிட மாடல் 2.0 வரணுமா வரக்கூடாது? பத்து நாட்கள் உண்ணா நோன்பு இருக்கிறார்கள். என்னுடைய அக்கா, என்னுடைய அம்மா, தூய்மை தேவதைகள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக
போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 13 நாளா தூய்மை பணியாளர்கள் மழை வெயில்னு பார்க்காம போராடிட்டு இருக்காங்க. அதை தண்ணி குடிச்சிட்டு அது ஃபுல்லா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நாங்க கிளீன் பண்ணுவோம். இந்த வேலையை தான் நாங்க கேக்குறோம். நீங்க சொன்னீங்க பத்தியா அதான் நாங்க உரிமையை நாங்க கேக்குறோம். வாக்குறுதி சொல்லும் போது சொன்னதுதான் நாங்க இப்ப அது போட்டுதே ஓட்டு நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்கன்றதுக்கோசம் அதை போய் கை வச்சோம். எந்த பயனும் இல்ல. அண்ணல் காந்தியடிகள் அகிம்சா மூர்த்தி தேசத்திற்காக 16 முறை உண்ணாவிரதம் இருந்தார். தியாக தீபம் மாவீரன் திலீபன் துளி நீர் அருந்தாமல் 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மதிப்பிற்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஈழத்தில் போரை நிறுத்துவதற்காக காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவிலே போய் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். சென்னையில எத்தனை பெரிய மழை வந்தாலும் சொட்டு தண்ணீர் நிற்காது. சென்னை இப்ப நான் என்ன ஜோக் சொன்னேன்னு சிரிக்கிறீங்க? எத்தனை குழு போட்டாங்கன்னா அவங்களே மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு குழுவுக்கு ஒரு குழுன்னு போட்டு I don't care. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். எல்லாம் முடிஞ்ச பிறகு போன மலையில போய் பார்க்குற பம்பு செட்டு மோட்டரை போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குங்க 4000 கோடி. ஆனா இது புதுசா இருக்கு. உறிஞ்ச தண்ணியை என்ன பண்ணாங்க? இந்த பக்கம் இருந்து அதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டாங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உண்மை, வரவேற்கிறோம். அதற்கு காரணமான ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடி கொண்டிருக்கும் தமிழ்நாடு. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். மருத்துவத்தில் சிறந்த தமிழ்நாடு கரெக்ட். அதற்கு ஆதரவான மருத்துவர்கள் பே பேண்ட் 4 படி இன்னும் ஊதியம் தரவில்லை என்று போராடி கொண்டிருக்கிற தமிழ்நாடு. கருவம் தலைக்கேறிய மன்னா உன் ஆணவம் அழிய போகிறது. வெல்லும் பெண்கள் தமிழ்நாடு கரெக்ட். கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போனா கொல்லும் பெண்கள் தமிழ்நாடு. நக்கல்யா அவனுக்கு. தமிழ்நாடு மட்டும் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்குன்னு சொல்றீங்கன்னா அந்த தெம்பையும் திராடியும் கொடுத்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி அன்பு தலைவர். வரலாற்றில் முதல் முறையாக 2வது தடவை திராவிட கழகத்தின் கருப்பு சோப்பு கொடி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பறக்கும். மாவையே அரைத்தார். கொள்கைகளால் தான் வரும், திரை கவர்ச்சியால எதுவும் வராது. உங்க கொள்கை என்ன? கொள்ளையடிக்கிறது, சொத்து சேர்க்கிறது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது, ஜனநாயகத்துக்கு வேட்டு வைக்கிறது, மது கொடுக்கிறது, பிரியாணி கொடுக்கிறது, தான் கொள்கையா? மியூசிக். இந்த நாட்டில் திருடர்களே அரசியலுக்கு வரும்போது உங்க கோபம் எனக்கு புரியுது. ரொம்ப வருஷமா ஒருத்தன் ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு சொத்து சேர்த்து சுரண்டிக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஒருத்தவன் நல்லது செய்யறேன்னு வந்தா கோபம் வரதான் செய்யும். இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி இந்த அளவுக்கு ஆட்டம் போடுவதற்கு காரணமே அதிமுக தான். அதிமுக செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம், தமிழின துரோகம் இது. அந்த கட்சி வளர்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்களை தூக்கி தோளில் சுமக்கிறார்கள். 96ல வந்து பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்ததே திமுக ஆட்சி தான். இது சம்பந்தமா திமுக கூட்டணி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. பாரதிய ஜனதாவும் RSS விடுதலை சிறுத்தைகளின் நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். அதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. பாரதிய ஜனதாவும் RSS விடுதலை சிறுத்தைகளின் நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். அதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்து குத்தி விட்டு போவோம். வாடாங்க.